எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நம்மளோட வரலட்சுமி பூஜை வீடியோ தாங்க. என்னால் லைவ் வர முடியுமா அப்படின்னு தெரியலை ஈவினிங் டயத்தில். ஏன்னா ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பேன் ஈவினிங்கில். இன்னும் இன்றைக்கி மார்னிங்கே அலங்காரம்லாம் முடித்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ கும்பிட்டுட்டு ஒரு ½ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒதுக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவசரமாக தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த பூ எல்லாமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஒரு தாமரை பூவே கிட்டத்தட்ட 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறிக்குழந்துலாம் ஒரு கட்டு 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சம்மங்கி பூ, சாமந்தி பூ எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 80 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. முல்லைப்பூ, மல்லிகைப்பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முளம் கட்டி வச்சுருக்காங்க. 50 70 நொக்கம் போலங்க. அம்மனுக்கு குட்டியாக ஜடை ஆரம்லாம் பின்னி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 120ன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் நிறையா வாங்கியிருக்கீங்களாக்கா, 80 ருபீஸ்க்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இதுதாங்க தாளம்பூ. இந்த ஒரு பூ 1150 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. அந்த ஒரு இதழ் மட்டும் பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 120 ருபீஸாங்க. இது அந்த தாளம்பூவோட மேலே உள்ள அந்த கவர். இது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு அந்த உள்ளே உள்ளது தான் சாமிக்கு வைப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு தாளம்பூ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டு கோயில் தாளையடி, அங்கே வெறும் தாளம்பூ தான் இருக்கும். ஒரு 20 ரூபா கொடுத்தோம்னா 2 தாளம்பூ அப்படி சூப்பராக கொண்டு கொடுப்பாங்க. இங்கே ஒரு 2 தாளம்பூ அப்படின்னா நம்ம 2000 ரூபாய்க்கு விற்றுடலாம் போல் இந்த சீசனில். இதுதான் என்னோடய அம்மன், வெள்ளி அம்மன் முகங்க. இதை இப்போ அலங்கரிக்க உட்காந்துருக்கேன். நைட்டு ஒரு 7 மணி அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நைட்டு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்தேன். இது இப்போ மார்னிங் பூஜைலாம் வச்சதுக்கப்புறம் அம்மா சூப்பராக அந்த தங்கத்தாலியில் தகன்னு மின்னுனாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு இந்த அலங்காரம்லாம் முடித்து படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 o'clock ஆயிடுச்சுங்க. மார்னிங் அதுக்கப்புறம் ஒரு 5க்குலாம் எழுந்திரிச்சு திரும்ப பிரசாதம்லாம் பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும்னு சொல்லி ஒரு 7:20க்குள்ளே வீட்டுக்குள்ளே அழைச்சிடணும்னு சொல்லி இந்த வேலைலாம் பார்க்குறதுக்கு என்னால் வீடியோலாம் எடுக்கவே முடியலங்க. இது எல்லாமே முடித்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி வச்சு இந்த ஓரளவுக்கு எல்லாம் முடித்தக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் அம்மனுக்கு பிரசாதமாக இட்லி, வடை, அதுக்கப்புறம் பாயாசங்க. வடை நான் போடலங்க. வடை என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் பூஜைக்காக போடுறேன், உனக்கு சேர்த்து போட்டு தனியாக எடுத்து வச்சு கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு 10 வடை கொண்டு கொடுத்துருந்தாங்க. என் வடைலாம் அவ்வளோ பெருசாக ஒன்று போலலாம் வராதுங்க. காலையில் இப்போ சாமி கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால் நோன்பு கயிறெல்லாம் கட்டி விட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த 10 to 12 ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு சொல்லி கடன்னு காலையில் ரொம்ப வேலை. பசங்களுக்கு எப்போயுமே வரலட்சுமி பூஜைக்கு லீவ் விடுவாங்கங்க. இந்த வருஷம் ஸ்கூல் வேறு வச்சுட்டாங்க. ஸோ அந்த பசங்களுக்கும் காலையில் இட்லியே செஞ்ச இட்லியே கொடுத்து விட்டாச்சு. ஸோ இனிமேல் தாங்க உட்காந்து வெஜிடபிள் ரைஸு, பொங்கல் இது 2ம், சக்கரை பொங்கல் இது 2ம் செய்யணும் ஈவினிங் வரவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு. அம்மனுக்கு புடவை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பச்சை கலர் புடவை அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, அந்த புடவை தான். அம்மனுக்கு இன்றைக்கி கொண்டையில் தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அந்த மீனாட்சி கொண்டை வாங்கி தான் அலங்காரம் பண்ணியிருந்தோம். நான் மூக்குத்தியும் புல்லாக்கும் போட்டிருந்தேங்க. அது போட்டப்போ மூக்கே மறைச்சிருச்சு. அது நல்லாவே இல்லை. பாப்பாவும் சொல்லிட்டு போனான், ஏம்மா அந்த புல்லாக்கு முகமே வேறு மாதிரி இருக்குன்னு. ஸோ அதனால் அந்த மூக்குத்தியும் புல்லாக்கையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிக்கர் போட்ட தான் அம்மனுக்கு மூக்குத்தி மாதிரி கடைசியில் ஒட்டி விட்டேங்க. நான் இந்த தடவை இப்படி தான் செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லைங்க. நிறையா பொருள் வாங்கியிருந்தேன். டீனர் ஷாப்பிங் போயிருந்தப்போ அம்மனுக்காக ஒரு செட்டு நகை வாங்கியிருந்தேன். அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அம்மன் உட்கார்றதுக்கு ஒரு தாமரைப்பூ பீடம் வாங்கியிருந்தேன். அதையும் யூஸ் பண்ணலை. அப்புறம் ஒரு ரெடிமேடு அம்மனும் வாங்கியிருந்தேங்க. அதையும் யூஸ் பண்ணல. இது எல்லாமே நவராத்திரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதே மாதிரி மேலே அந்த லைட் செட்டிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் பண்ணது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்கும் பார்த்து நானே மேலே ஏறி அந்தரத்துலேருந்து கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்லி வீட்டில் 2 வசம் வாங்கி
அப்படி தான் வச்சு செஞ்சுருந்தேங்க. எல்லாத்துக்கும் உற்ற துணையாக இருந்தது ஒரு டபுள் சைட் டேப்பும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப்பு. இந்த 2 டேப்பு தாங்க. எல்லா இடத்துலையும் அதுதான் ஒட்டியிருப்பேன் நான். எங்கெல்லாம் எதெல்லாம் நான் ஒட்டணும்னு நினைக்கிறேனோ எல்லா இடமும் அதுதான். அந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பும் டபுள் சைட் டேப்பும் தான். இந்த தடவை குட்டியாக இந்த கஜலட்சுமி மகாலட்சுமியை தூக்கிட்டு வந்து வச்சு மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களும் எடுத்து வச்சுருந்தேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தடவை கலசத்துக்குள்ளே வந்து நிறையாவே காசு போட்டிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 காசு 21 காசு ரெண்டுலேயுமே. ஸோ 42 காசு போட்டு வச்சுருக்கேன் கலசத்துக்குள்ளே. அந்த காசு வந்து எடுத்து வச்சு அடுத்த தடவை நம்ம கிவ்அவே கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து எல்லாருக்கும் அதில் ஒரு காயின் போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க நான். அது மாதிரி இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காயினை வந்து எடுத்து வச்சுருவேங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு இல்லை அடுத்த அக்டோபர் மாதம் நம்ம வீட்டுக்கு குழுவுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்போம்ல, அப்போ அந்த ₹1 காயின் வந்து அதில் போட்டு கொடுத்துருவேன் நான். அதில் இருந்த காயின் ஏதாவது ஒன்று, ஒரு ஆளுக்கு ₹1 வரலாம், ஒரு ஆளுக்கு ₹2 வரலாம், ஒரு ஆளுக்கு ₹5 வரலாம், அந்த மாதிரி. ஆனால் அம்மனுக்கு வச்சு படைத்த காசை வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறவங்களுக்கு ரிட்டனாக கொடுத்துருவேன் நான் எப்போயுமே. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி காசு வந்து கோயிலில் வந்து இந்த யாகசாலையிலலாம் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடைக்கிற காசுலாம் நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நினப்பேன். அதே மாதிரி வீட்டில் ஹோமம் வளர்க்குறப்ப உள்ளேருந்து அந்த காசை தேடி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கிது, யாராவது கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஆசையாக வாங்கிக்கிடுவேன். ஸோ அதனால் நம்மளும் வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற காசு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் வாங்க வர்றவங்களுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு கிவ்அவேக்கு வந்து வர்றவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு என்கிட்டேருந்து கிவ்அவே வாங்குகிற எல்லாருக்குமே இந்த சாமி காசு வந்து கண்டிப்பாக ஒன்று போட்டு அனுப்புவேங்க நான். வாழை மரம் பக்கத்தில் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கங்க. அவங்க வீட்டில் வந்து சின்னதாக இருந்தது அப்படின்னு சொல்லி 2 கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அம்சமாக இருந்தது இந்த தடவை. அம்மனுக்கு வந்து அந்த வாழை மரம் அதில் வாழை கொத்து வச்சுருந்தது அப்படிங்கிறது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த வரலட்சுமி அம்மன் அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நேற்று நைட் எடுத்த கிளிப்பிங்க. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12-12:30 ஆயிடுச்சுங்க அப்போ எடுத்தது. ஸோ காலையில் அந்த முக்காலியோட வெளியே தூக்கிட்டு போய் துளசி மாடத்துக்கிட்ட சாமிக்கு ஒரு பூஜை வச்சு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சுங்க. ஒரு 7:15 வீட்டுக்குள்ளே அழைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7 மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு பூஜை முடிக்கிறதுக்கே. அங்கே பசங்களுக்கு ஸ்கூல் வேறையா, ஸோ காலையிலே வந்து ஹெவி ஒர்க்கு தாங்க. இந்த வாய்ஸ் கொடுக்குறது கூட இப்போ அம்மன் முன்னாடி உட்காந்து தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ அம்மன்கிட்ட நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கேட்டுக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு. அதாவது உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பை கொடுக்கணும், அதுக்கான ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பாக எல்லாருக்கும் நீ கொடுத்து அருளணும் அப்படின்னு அந்த அம்மாக்கிட்ட நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கையில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அதுவே அவங்களுடைய சந்தோஷமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ உழைக்கிறதுக்கான தெம்பை கொடுங்க, அதே மாதிரி அந்த உழைச்சதுக்கான பலனையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேங்க. ஸோ வரமகாலட்சுமி அம்மன் வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மூக்குத்தியோடு உள்ள அம்மன் பிடிச்சிருந்ததா இல்லை மூக்குத்தி இல்லாத அம்மன் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி பூஜை வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.